Unnext channel subscribe பண்ணாத நண்பர்கள் கீழ இருக்கிற subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற bell பட்டனை click பண்ணி subscribe பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வர வீடியோ பார்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்கள் வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா Vivo V11 இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். Vivo V9 க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா Vivo நிறுவனம் V11 மற்றும் V11 Pro அப்படின்னு சொல்லி ரெண்டு வெர்ஷன் வந்து ரிமூவ் படுத்திருக்காங்க. அப்படிங்கிறது எல்லா விஷயம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் வந்து V11, அந்த V11ஓட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி மொபைலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM + 64GB இன்பில்ட் ரோம் இருக்குது. உங்களுக்கு வந்து டியூயல் ரியர் கேமரா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட SCR வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1.1 இருக்கு, பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.311 இருக்கு. மொபைல் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட்செட் இருக்கு, சார்ஜர் இருக்கு, USB கேபிள் இருக்கு, வாரண்டி கார்டு இருக்கு, ஒரு கேஸ் ஃப்ரீ கேஸ் ஒன்று இருக்கு, சிம் மேஜிக் பின் இருக்கு, இயர்ஃபோன் இருக்கு, USB கேபிள் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,999 ரூபா. இது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபா டிராப் ஆயிருக்கு. இப்போ வந்து 20,000 ரூபா, இதுலேருந்து 21,000 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லையும் அவைலபிளாக கிடைக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. கேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வாரண்டி கார்டு ப்ளஸ் வந்து யூசர் மேனுவல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சிம் மேஜிக் பின் ஒன்று கூட கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்கு. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கவரில் வந்து உள்ள பேக் பண்ண மாதிரி இருக்கு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ப்ளூ அந்த காம்பினேஷன்ல இருக்கு. இந்த மொபைலை வந்து பற்றி பின்னாடி செக் பண்ணலாம். இப்போ பாக்ஸில் மற்றது என்னென்னு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இது வந்து அடாப்டர் இருக்கு, சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு சொல்லி செக்லாம். இது வந்து 5 வோல்ட் 2 ஆம்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க, USB கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா V7 V9ல கொடுத்த இயர்ஃபோனோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அது பவர் ஆன் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மெட்டல் கேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு லுக்கா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. உங்களுக்கு வந்து டியூயல் ரியர் கேமரா உங்களுக்கு இருக்குது. கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலர்ல உங்களுக்கு வந்து இந்த பார்டர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அப் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பாட்டம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு USB கேபிள், மைக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிம் மேஜிக் பின் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் சிம் பிளஸ் அந்த மெமரி கார்டு சைமல்டேனியஸா யூஸ் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக எந்த விதமான போர்ட்டும் உங்களுக்கு வந்து மொபைலில் கொடுக்கல. மொபைல் வந்து பவர் ஆன் பண்ணலாம். கேமரா அண்ட் மியூசிக் பவர்டு பை ஆண்ட்ராய்டுன்னு வருது. ஆன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகும். அதே வந்து நீங்கள் V11 Pro அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த மொபைலுக்கு அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா செமையா பட்டாசா இருக்கும். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. இந்த டிஸ்பிளே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச், நீங்கள் வந்து அந்த மொபைலை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது என்னோட டச்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். மோர் செட்டிங்ஸ், அபவுட் ஃபோனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சிம் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G சப்போர்ட் பண்ணும். ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ அப்டேஷன் ஒர்க் பண்ணும். இது 2.0 GHz ஆக்டா-கோர் ப்ராசஸர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM இருக்கு. Fun Touch OS 4.5 அந்த வெர்ஷனை சேர்ந்தது இந்த மொபைல். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போதே ஒரு அப்டேட் ஒன்று கேட்டது. நீங்கள் வந்து அந்த அப்டேட் கிடைச்சுன்னா அந்த அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னோட இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM இருக்குது. 6GB RAM ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது 64GB உங்களுக்கு வந்து இன்டர்னல் மெமரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 52.50GB தான் இருக்கும். மீதி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OS மற்ற இதர ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த உங்களுக்கு வந்து
அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ, பேட்டர்ன் லாக் இருக்குது, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சொல்லணும்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக அந்த கேமரா பிரியர் அப்படிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து சூட் பண்ணது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் வந்து தனியாக அந்த V11 பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு உங்கள் இமேஜ் உங்களுக்கு வந்து செட் பண்ணுறேன். செல்ஃபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமராவில் எடுத்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ரியர் கேமரா கொடுத்துருந்தனால உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக இந்த V11 மொபைல் நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்குற காசுக்கு பைசா வசூல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மொபைல் இருக்கும். வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு